சுண்டைக்காய் இத்தினோண்டு காயில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது தெரியுமா? லேடிஸ் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிடுங்க. இது காய் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் இதில் பொரிச்ச குழம்பு கூட்டு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி துவையல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி காயை எடுத்து நல்லா கழுவிட்டு உரலில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. இடித்ததுக்கப்புறம் உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுட்டு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா. இந்த காஞ்ச மிளகா வந்து காரம் இருக்காது, அதனால் நான் 4 போட்டுக்கிட்டேன். இப்போ 5 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, ஒரு லெமன் சைஸுக்கு புளி சேர்த்துட்டு சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் கட்டி அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜில் கூட 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.